கண்டிப்பா போனேன். அதாவது திருச்சி கீழ சிந்தாமணி ஓடத்துறை இந்த காவிரி ஆற்று ஸ்ரீரங்க மீனவர்கள் அதிகாலை வேளையில இந்த மீன் பிடிப்பது வழக்கம் டெய்லி. அதே போல இந்த காலையில இந்த மீனவர்கள் இன்னைக்கு வழக்கம் போல மீன் பிடித்து இருக்காங்க. அப்ப அந்த வலையில நீரில் இருந்து இழுக்கும் போது வழக்கத்தை விட மிக கனமாக இருந்தது. கனத்த வலையில இந்த பெரிய சைஸ் மீன் சிக்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆர்வமா ஆசையாதே அந்த வலையை இழுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மெகா சைஸ், அதாவது பெரிய ஒரு 7 அடி நீளமுள்ள இந்த முதல ஒண்ணு துள்ளி குதித்து கண்டு அதிர்ந்த மீனவர்கள் வலையை அப்படியே விட்டுட்டு தப்பி ஓடினாங்க. காவிரி ஆற்றின் நடுவே மிகப்பெரிய மணல் திட்டு ஒன்று உள்ளது. அதில் சுமார் 8 அடி இந்த உயரத்துக்கு நாணல் வளர்ந்து காடு போல காட்சியளிக்கிறது. இதனால் வர அந்த வாசமும் உள்ள இந்த முதல தற்போது நாணல் புட்கள் அழிக்கப்பட்டதால் அங்கிருந்து வெளியேறி ஆற்று நீரில் மூழ்கி இருந்த நிலையில் இன்று வலையில் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் அந்த மீனவர்கள் மீன் பிடிப்பது அந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, அதாவது முதலின் வாழ்விடமாக அந்த இடம் இருக்கிறது. அதே போல இந்த திருச்சியை பொறுத்தவரை 3 முதலைகள் இதுவரை பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிடப்பட்டுள்ளன. இதே போன்று இந்த முதலையும் அதாவது போல இருக்கிறது என்று வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மக்களுக்கு மிகுந்த அச்சத்தில் இருப்பதால் அந்த முதலையும் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் விடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். பானு.